என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். திரும்ப தக்லை பற்றி தான் பேச வேண்டியிருக்கு. பட் இது அந்த படத்தை பற்றியோ அல்லது அந்த படத்தினுடைய வசூல் அந்த நிலவரத்தை பற்றியோ நம்ம பேச போகிறதில்ல. இந்த படத்துக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் பரபரப்பாக நிறைய ஃபாலோயர்ஸோட நிறைய ரீல்ஸ் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நபர்கள், அதே போல் ட்விட்டரில் தீவிரமாக இயங்குபவர்கள், இவங்களையெல்லாம் ஒரு 400 பேர் வரைக்கும் அழைத்து அவங்களுக்கு விருந்து கொடுத்து நட்சத்திர ஹோட்டலில் தங்க வச்சு பெரிய அளவுக்கு அவர்களுக்கு காசும் கொடுத்து அந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ண சொல்லி அவங்கள கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலை நான் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பல சேனல்கள்லையும் அதை நான் வெளிப்படையாக பேசியிருக்கேன். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் 10,000 25,000 வரைக்கும் பெரிய அந்த ட்விட்டர் அதில் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் கூட கொடுத்ததா அப்பயே கேள்விப்பட்டேன். அதில் கவனமாக பத்திரிகையாளர்கள் அவங்க தவிர்த்துட்டாங்க. அதே போல் யூடியூப்பில் விமர்சனம் செய்கிறவங்களுக்கு கூட அவங்க செலக்டிவாக கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இதை செஞ்சதாக சொல்கிறாங்க. இப்போ அது பெரிய பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கு. இத்தனை நாள் இது நடந்து கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் ஆகி போச்சு. 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. படம் ரிலீஸுக்கு 1 வாரத்துக்கு முன்பே இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அதை அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா, இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சரியா? இந்த போக்கு நாளைக்கு சினிமாவை பாதிக்குமா? தமிழ் சினிமாவுடைய எதிர்காலம் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், படத்தினுடைய ஹீரோ, அவங்க தங்கள் படத்தை பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணம் கொடுத்து யார் இந்த சமூக வலைதளங்களில் மிகுந்த செல்வாக்கு மிக்கவரை திகழ்கிறார்களோ அவங்கள பிடிச்சி இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து செய்யும்போது அவங்க ப்ராடக்டை அவங்க எந்தெந்த வழியில் முடியுமோ அந்தந்த வழியில் அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம அழுத்தமாக நம்ம இதில் குறிப்பிடணும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க அந்த விமர்சனத்தை செய்யும் போதோ அல்லது அது குறித்த ரீல்களை பதிவிடும் போதோ நிச்சயமா இது இந்த படத்தினுடைய ப்ரமோஷனின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். நீங்க பத்திரிகையில பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பக்கத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி மாதிரியே இருக்காது. பார்த்தா கீழே ஆட் மெட்டீரியல்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் அட்வர்டோரியல். எடிட்டோரியல்னா செய்திகளை இது பண்றது. அட்வர்டோரியல் சொன்னா விளம்பரத்தை ஒரு செய்தி மாதிரியே வெளியிடுறது. ஆனா அது விளம்பரம் தான் அப்படிங்கிறத அந்த பத்திரிகை நிறுவனங்கள் தவறாம குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு அட்வர்டோரியல், இது அட்வர்டைசிங் மெட்டீரியல் இது அப்படிங்கிறத ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி எங்காவது அவங்க அதை குறிப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. நீங்க தாராளமா காசு வாங்கிட்டு அதை பத்தி நீங்க என்ன எவ்வளோ வேணா கூவுங்க, அதெல்லாம் யாரும் ஒன்றும் சண்டைக்கு வரப்போறதில்லை. ஆனால் அதை உண்மை மாதிரியே பேசி ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். அதனால அந்த வேலையை இவங்க இந்த முறை செஞ்சிருக்காங்க. தக் லைஃப் படம் அது எப்படி இருந்தது, அதை பார்த்த அனுபவம், எந்த அளவுக்கு நொந்து போனாங்கன்றதெல்லாம் ஜனங்க புட்டு வச்சுட்டாங்க. படம் பார்த்த நடுநிலையாளர்களும் சரி, பத்திரிகையாளர்கள், அதே போல திரைத்துறையில் தொழில்முறை இலங்குகிற பத்திரிகையாளர்கள், இவங்க அத்தனை பேருமே அந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும், அதாவது படம் வெளியாகி 5-6 நாள் ஆயிடுச்சு, இப்போது வரைக்கும் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற இந்த கூட்டம் மட்டும் தனியா கூவிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி கூவுறதுனாலே இவங்க யாரு, எதுக்காக அதை செய்யறாங்கன்றது ஈஸியா அமலம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி இது நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸாக போய் வந்தோம், எங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க, எங்களை அதை ப்ரொமோஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் ஒரு ப்ரொமோஷனோட ஒரு பகுதியாக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்கன்னா இதை யாருமே சட்டையே பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க பண்ணி போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இது வெளிப்படையாக இப்போ அவங்க யாரும் சொல்லாமலே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் அம்பலப்பட்டு போனதுனால இதை பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. இது கூடவே இப்போ
பணம் வாங்கிக்கிட்டு படத்துக்கு ரிவ்யூ போடுறது, காசு வாங்கிட்டு வந்து இப்போ வீடியோ பதிவுகள் போடுறது, இந்த கூட்டத்தை பற்றியே வந்து இப்போ அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம எந்த ஒரு விமர்சனத்துக்கும் நான் யாரிடமும் வந்து நம்ம பணம் வாங்குறது இல்லை. நமக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவமும் வந்து இல்லை. நம்ம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போகிறோம், அல்லது பத்திரிகையாளருடைய அந்த ப்ரெஸ் ஷோவுக்கு போகிறோம், அதை பார்க்குறோம், அல்லது திரையரங்கில் போய் நேரில் போய் படம் பார்த்து நம்ம எழுதுகிறோம். மேக்சிமம் வந்து பத்திரிகையாளர் ஷோவில் பார்க்குறோம், சில படங்கள் எல்லாம் நம்ம திரையரங்கில் தான் பார்க்குறோம். இப்போ தக் லைஃப்லாம் வந்து காசி டாக்கீஸில் காசு கொடுத்து படம் பார்த்தது தான். அதனால நமக்கு வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு நிர்பந்தமோ நெருக்கடியோ எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சினிமா விமர்சனம் செய்கிற யூடியூபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களில் பலர் வந்து பணம் பெற்றுக்கொண்டு தான் இந்த விமர்சனத்தை போடுறாங்க. அதை முன்னாடியே வந்து அவங்க கேட்குறாங்க, தயாரிப்பாளரை வற்புறுத்தி கேட்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கு. பல தயாரிப்பாளர்கள் வந்து அதை வந்து வெளிப்படையாக வந்து ஒத்துக்கிறாங்க. எனக்கு தெரிந்து கபாலி படம் ரிலீஸ் ஆகும்போது ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 பேர், அது கூட்டமாக உட்காந்து பேசுகிறவங்க, தனித்தனியாக பேசுகிறவங்க, இவங்க எல்லாருமே அந்த படத்தோட தயாரிப்பாளரிடம் ஒரு பெரிய தொகையை கேட்டு நிர்பந்தம் பண்ணாங்க. அது வந்து எப்போன்னா 2016, இப்போ 2026 வரப்போகுது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணோன்னா ஒவ்வொருத்தருக்கும் தலா 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதா ஒரு தகவல் உண்டு. தயாரிப்பாளர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் தர முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டார். அதனுடைய விளைவு என்னன்னா, அப்படி யாரெல்லாம் பணம் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த படத்துக்கு மிக மிக எதிர்மறையான விமர்சனத்தை வந்து தந்தாங்க. ரொம்ப கேவலமாக பேசினவங்கெல்லாம் உண்டு. ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் அல்லாத சமூக வலைதளங்களில் எழுதுறாங்க பார்த்தீங்களா, உண்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதுறாங்களா, அவங்கெல்லாம் வந்து கபாலி படத்தை கொண்டாடினாங்க. ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு தாதாவோட அந்த வாழ்க்கை வரலாறு அவ்வளோ சர்ரியலாக வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கொண்டாடினாங்க அந்த படத்தை. இந்த விமர்சனங்களால் வந்து அந்த மோசமான விமர்சனங்கள் எடுபடாமல் போயிடுச்சு. இதுக்கு மட்டும் இல்லை, பல படங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டதா வந்து அந்தந்த படத்தோட தயாரிப்பாளர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா இப்போதும் வந்து இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இதை விமர்சனம் வெளியிடுகிற யூடியூபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அண்மையில் வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இது வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாச்சு. யாரை பணம் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு யாரை குற்றம் சாட்டுறாங்களோ அந்த நபரே வந்து அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு பேசுறது எல்லாம் பார்க்க முடிந்தது. இருக்கிறதுலே ஹைலி பெய்டு அப்படின்னு வேற வந்து அந்த நபரை பற்றி எங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இது திரையுலகத்தில் வந்து இது இந்த கடந்த 10 ஆண்டு காலமாக வந்து இந்த போக்கு நீடிக்குது. ஏதோ நேற்று இன்னைக்கு அல்லது தக் லைஃபுக்கு தான் இந்த நிலை அப்படி இல்லை, பல ஆண்டு காலமாக இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வேட்டையின் படத்துக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதை வந்து எதிர்மறையாக நெகட்டிவாக வந்து விமர்சனம் பண்ணாங்க, வீடியோ போட்டாங்க. அது பாசிட்டிவாக பண்ணவங்க ஆனஸ்டாக சினிமா நல்லா இருக்குன்னா, அல்லது இந்த படம் நல்லா ஓடுச்சுன்னா அந்த நிறுவனத்துக்கு நல்லது, நல்ல கண்டென்ட், நல்ல கருத்து மக்களை போய் சேரணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து நடுநிலையாக விமர்சனம் பண்ணாங்க. மற்றவர்கள் வந்து வன்மத்தை கக்கி வச்சாங்க அந்த படத்துக்கு எதிராக. காரணம் வந்து அந்த படத்துக்காக பெரிய அளவுக்கு விளம்பரத்துக்குன்னு பணத்தை வந்து அவங்க செலவு பண்ணல தயாரிப்பு லைக்கா நிறுவனம். அதனால வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து வந்தது. ஆனால் இதுவே வந்து லியோவுக்கும் கோட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட 300லேருந்து 400 பேருக்கு மேலே வந்து பெரிய அளவுக்கு தொகை கைமாறினதா தகவல் இருந்தது. இதையும் கூட நான் அந்த படங்கள் வெளியான போதே எப்படி வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வருது, எப்படி வந்து தொடர்ச்சியாக முற்று கொடுக்குறாங்க, எப்படி பொய்யான வசூல் விவரங்களை வெளியிடுறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக அந்த காலகட்டத்திலே வந்து நான் சொல்லியிருக்கேன். தேவை இருந்தால் வந்து நான் எடுத்து கூட அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். ஸோ இந்த திரையுலகத்தில் அதுவும் குறிப்பாக விமர்சனங்கிறது இப்போ இந்த ரூட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தனுடைய விளைவு என்னன்னா, இப்போ அடுத்தடுத்த படங்கள், பெரிய படங்கள், அவங்க வந்து சரி இவங்களால வந்து இந்த அளவுக்கு பரப்ப முடியுதுன்னு சொன்னால் நம்ம இவங்களே பயன்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தொடர்ச்சியாக இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. பட் அது தவறல்ல. அதே நேரம் அவர்கள் இது ப்ரமோஷன், நாங்கள் பணம் வாங்கிட்டு தான் வந்து இதை செய்கிறோம், மக்களுக்கு வந்து இதை தெளிவாக வெளிப்படையாக அவங்க தெரியப்படுத்தணும். இந்த பணம் வாங்கி கொண்டு விமர்சனம் வீடியோ பதிவு போடுகிற யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களும் இதை தாராளமாக செய்யணும்.
அவர்களும் கண்டிப்பாக அதை செய்யணும். ஆமாம், இது வந்து பெய்டு ப்ரமோஷன், இது இந்த ரிவ்யூங்கிறது பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வெளிப்படையாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் இதுக்காகத்தான் இந்த படத்தை பாசிட்டிவாக சொல்லி மக்களை ஏமாற்ற போகிறோம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஓப்பனாக சொல்லிடுங்க. ஆமாங்க, நாங்கள் எங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, எங்களுடைய கடமை அது, நாங்கள் செய்கிறோம், என்ன ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.